ஒரு நிமிஷம் யோசிச்சு பாரு. தீபிகா செத்திருந்தா கூட அதுக்கு நீ தாண்டா காரணம். அவளை பார்த்து ஆறுதல் சொல்லணும் கூட ஏன்டா அவனுக்கு தோண மாட்டேது? தீபிகா மனசளவுல ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கா. அவ ஏதாவது உன்கிட்ட பிரியமா பேசினா தயவு செஞ்சு நீ அவளை அவாய்ட் பண்ணிடாத. நீ என்ன பார்க்க வருவனா? நான் எத்தனை தடவை வேணாலும் சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணுவேன். அவன் உன் உயிரை காப்பாத்திருக்கான். அவன் பொண்ணு உனக்காக உயிரை வேணுமா? இத பார், கல்யாணங்கிறது ஒரு சின்ன பிரதி உபகாரம். இதுக்கு மேல நான் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. உன் இஷ்டப்படி செய். நான் தீபிகாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்ப்பா. இதோ அங்கதான் வந்துட்டு இருக்கேன் மச்சி. போன தடவை மாதிரியே சைடிஸ் வாங்கி வைக்க மறந்துடாதீங்கடா. காமன் சென்ஸே இல்லடி. ராகினி அங்க பாரு. என்னடி செட்டு தோசையில ஒரு தோசை மட்டும் தனியா வருது? ஒரு தோசைய காக்கா தூக்கிட்டு போயிருக்குமோ? இதெல்லாம் காக்கா தூக்குறதுக்கு கூட வருத்தில்ல. ஒருவேளை அத நாய் தான் தூக்கிட்டு போயிருக்கோம். அடியே எடுப்பு சோத்து மூட்டைங்களா? உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். என் பூ என் பக்கத்துல இருக்கும்போது என்ன கடிவாளம் போட்டு இழுத்து புடிச்சிட்டே இருப்பா. இந்த பொரணி பேசுறது சாட பேசுறதெல்லாம் நான் தனியா வரும்போது வச்சுக்காதீங்க. உங்க மூக்கையும் காதையும் கடிச்சு துப்பிடுவேன். ஆமா. ஹே, நீங்கெல்லாம் மனுஷ கறிய தின்ற கூட்டம்னு எங்களுக்கும் தெரியும். நாங்க ஏதோ பேசிட்டு இருக்கோம். என்கிட்ட நீ எதுக்கு இப்ப குதிக்கிற? வேணாண்டி, மூஞ்சிக்கு நேரா தும்முன மூச்சடிச்சு செத்துருவ. ஏய் வேணாண்டி, அவ இன்னைக்கு அருள் வந்த மாதிரி இருக்கா. நீ கொஞ்சம் பேசாம இரு. பூவே ஒரு மாதிரி மந்திரி சுட்ட மாதிரியே இருக்கா. ஹாஸ்டல்லையும் ஒரு வார்த்தை பேசவே மாட்றா. ஏதோ ஒரு யோசனையிலே இருக்காளே. நம்ம கூட சேர்ந்து கூட வர மாட்றா. ஒட்டாம விலகி விலகி போறா. காட்டு மணி அடிச்ச மாதிரியே இருக்காளே. இன்னைக்கு ஜீவா சாரோட கிளாஸு. அவருக்கு நல்லபடியாக உடம்பு சரியாகி இன்னைக்கு தான் முறையாக கிளாஸ் எடுக்க வராரு. அவரை பார்த்து எப்படி இருக்கீங்க சார் அப்படின்னு கேட்க முடியாத அளவுக்கு அந்த தீபிகா பண்ணி விட்டாளே. சந்தேகமே இல்லை, இந்த பிள்ளைக்கு ஏதோ பேய் தான் அடிச்சிருக்கு. என்னன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டாளே. மாரி, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பீரியடு ஜீவா சார் கிளாஸ் தானே பிள்ளை? ஆமா. ஜீவா சார் காலேஜுக்கு வந்த மாதிரியே தெரியலையே. அவர் காரை வேற காணும். அவருக்கு உடம்பு சரியாயிடுச்சு, இன்னைக்கு வந்துருவாருன்னு சொன்னாங்களே. அவருக்கு உடம்பு சரியானா என்ன, ஆகாட்டி நமக்கு என்ன பிள்ளை? நம்ம வேலையை பார்ப்போம். எவன் எக்கேடா கெட்டு போனா நமக்கு என்ன வந்துச்சு? ஜீவா சார் ஆஸ்பத்திரியில போய் பார்க்கலன்னு என்ன குத்தி காமிக்கிறியா புள்ள? சேச்சே, குத்தி எல்லாம் காமிக்கல, நேரடியாவே கேக்குறேன். அவர் நமக்கு எவ்வளவு உதவி பண்ணிருப்பாரு. அந்த மனுஷன் அடிபட்டு கிடக்குறாரு. ஒரு வாட்டி ஆஸ்பத்திரியில வந்து பார்த்தா உன் கிரீட என்ன இறங்கிருமா? சி, நீ போய் இப்படி நன்றி கட்டவெல்லாம் மாறுவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை பிள்ளை. நான் என்ன விளக்கம் சொன்னாலும் உனக்கு புரிய போறதில்ல மாதிரி. எதுக்கு தேவையில்லாத பேச்சு? இனிமே ஜீவா சாரோட பேச்ச என்கிட்ட எடுக்காத. பூவே, உனக்கு உண்மையாவே பைத்தியம் தான் பிள்ளை பிடிச்சிருக்கு. நான் எங்க பிள்ளை ஜீவா சாரோட பேச்சு எடுத்தேன்? நீ தானே ஆரம்பிச்ச. நல்லா மாத்தி மாத்தி பேச கத்துக்கிட்ட பிள்ளை. எலெக்ஷன்ல நில்ல, சீக்கிரமா மந்திரி ஆயிடலாம். எல்லாருக்கும் என்ன பார்த்தா இலக்காரமா போச்சு. மாறி கூட என்ன தப்பாதான் நினைச்சிட்டு இருக்கா. மலைக்கருப்பா, உன்னால நான் இன்னும் என்னென்ன கொடுமையெல்லாம் அனுபவிக்க வேண்டியிருக்கோ. ராகினி, ஜீவா சார் இன்னைக்கு லீவா, கிளாஸ்க்கு வரமாட்டாரா? சோ அப்ப ஃபர்ஸ்ட் அவரே லீஷர் பீரியடா? ஆமா.
ராகினி, ஜீவா சார் மட்டும் வராம இல்ல, நம்ம தீபிகாவையும் ஆள காணோம். அதை கவனிச்சியா? ஆமாண்டி, அத நான் கவனிக்கவே இல்ல. ஆஹா, 2 பேரும் சொல்லி வச்ச மாதிரி மட்டம் போட்டு ஊரை சுத்த போயிட்டாங்களா? இரு, நான் தீபிகாக்கு ட்ரை பண்ணி பாக்குறேன். ஹே, தீபிகாவோட போன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்குடி. அப்ப கன்ஃபார்ம் 2 பேரும் எங்கேயோ செம்ம ஜாலியா சுத்திட்டு இருக்காங்கன்னு தான் அர்த்தம். ஹே, இதுல காமெடி என்னன்னு தெரியுமாடி? ஜீவாவோட ஸ்டேட்டஸ் தெரியாம கண்ட கண்ட பரதேசிங்கெல்லாம் அவர் மேல ஆசைப்படுறாங்க பாரு, அதுதான் காமெடியே. ஐயோ பாவோன்னு இறக்கப்பட்டு உதவி செஞ்சா தீபிகா வீட்டு வேலைக்காரி கூட ஐ லவ் யூ சொல்ல தயாராயிட்டா. இப்போ கடைசியில என்னாச்சு? ஜீவாவுக்கும் தீபிகாவுக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அப்போ வேலைக்காரியோட நிலைமை என்ன ஆகும்? நிலைமை என்ன நிலைமை? தீபிகா கல்யாணத்துக்கு போய் எடுப்புடி வேலை பண்ண வேண்டியதுதான். இப்பவாது அந்த நாய்க்கு புத்தி வந்திருக்கும் நினைக்கிறேன். அதெல்லாம் இருக்காது. இப்பவும் எதையாவது செஞ்சு தீபிகாவோட கல்யாணத்தை எப்படி கெடுக்கலான்னு தான் நினைப்பான். தீபிகா அதுக்கெல்லாம் அசர்றாளா என்ன? இவளையும் துரத்துவா, இவளோட அம்மா வந்தாலும் அவளையும் சேர்த்து துரத்துவா. அவங்க உன்னை பத்தி தான் ஏதோ பேசிட்டு இருக்காளுங்க போல. ஆனா எதை பத்தி பேசுறாளுங்கன்னா எனக்கு ஒண்ணுமே புரியல. உனக்காவது ஏதாவது புரியுதா? பூவே, 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 நில்லு பிள்ளை, பூவே, நில்லு பிள்ளை. அவளுங்க தும்பச்செடியில தூக்கல தொங்குற அளவுக்கு ஏதாவது பண்ணணும் பிள்ளை. என்ன ஆச்சுன்னு சொல்லு. அதெல்லாம் ஒன்றும் வேணாம். எனக்கு மனசு சரியில்லை மாதிரி. நான் கொஞ்சம் லைப்ரரி வரைக்கும் போயிட்டு வரேன். என்னாச்சு இந்த பிள்ளைக்கு? அடிக்கடிக்கு சொல்லாம கொல்லாம போயிடுறா. கேட்டா மனசே சரியில்லைன்னு சொல்றா. இவளுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு. நம்ம கிட்ட கூட சொல்ல முடியாத அளவுக்கு அப்படி என்ன பிரச்சனை? முதல்ல அதை கண்டுபிடிக்கணும். என்னடி பேத்தாஸ் ஹீரோயின் முக்கா முளத்துக்கு மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு போறா? காமெடி பீஸே இன்னைக்கு கரிச்சட்டி மாதிரி தானே மூஞ்ச வச்சிட்டு இருக்கு. கருமம் கருமம், இந்த கொசு தொல்லை தாங்க முடியல. அனன்யா, 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 நில்ல அனன்யா. என்ன வேணும் உனக்கு? ஜீவா சார் இன்னைக்கு காலேஜுக்கு வரலையா? அது நீ ஏன் கேக்குற? எங்க அண்ணன் காலேஜுக்கு வந்தா என்ன, வரலன்னா உனக்கு என்ன? மரியாதையா போயிடு. ஜீவா சார்கிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பர்சனலா பேசணும். அதனால தான். நீ இப்ப எதுக்கு பர்சனலா பேசணும்? எங்க அண்ணன் அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல கிடந்தப்போ நீ எங்க போன? எந்த முகத்தை வச்சுக்கிட்டு இப்ப வந்து விசாரிச்சுட்டு இருக்க? இனிமே உன்னை பார்த்து நாங்க ஏமாற மாட்டோம். ப்ளீஸ் அனன்யா, என்னை என்ன வேணாலும் திட்டிக்கோ. ஆனா ஜீவா சார் எங்க இருக்காருன்னு மட்டும் சொல்லு. எங்க அண்ணனுக்கு அடிபட்டுருச்சு, பாக்க போலாம் வான்னு கூப்பிட்டப்போ இஷ்டம் இல்லைன்னு சொன்னவதானே நீ. இப்ப எதுக்கு வந்து நாடகம் போட்டுட்டு இருக்க? உனக்கு ஏதாவது பணம் வேணுமா? அதுக்குதான் இப்படி வந்து அடி போட்டுட்டு இருக்கியா? அனன்யா, நான் சொல்றத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. ஜீவா சார் கூட ஒரே ஒரு நிமிஷம் நான் பேசிட்டு போயிடுறேன். அடடா, சாதாரண ஆளா நீ? சகலகலா வள்ளியாச்சு. உண்மைய சொல்லு. இப்ப என்ன சொல்லி எங்க அண்ணனை கஷ்டப்படுத்த வந்திருக்க? இல்ல அனன்யா, நீ என்ன புரிஞ்சுக்காம பேசுற. அதுக்கு இது நேரம் இல்ல அனன்யா. அதான் நீ சரியான நேரமா பார்த்து முதுகுல குத்திட்டியே. போ போ, இனிமே நடிக்காத. இங்க பாரு பூங்குடி, இனிமே நான் பேச ஆரம்பிச்சேன் நீ தாங்க மாட்ட.
ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, உன்னை நான் பார்க்க விரும்பல, உன்கிட்ட பேச விரும்பல. நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்க்கு சமாதி கட்டி எவ்வளவு நாளாச்சு. அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டப்போ வரமாட்டேன்னு சொன்னீங்க, அத கூட நான் மன்னிச்சிடுவேன். ஆனா இப்ப வந்து இப்படி அழகா சென்டிமெண்ட் டிராமா போடுறியே, இத மட்டும் நான் மன்னிக்கவே மாட்டேன். இனிமே ஜீவா சரணு வந்த உன்னை கொலை பண்ண கூட தயங்க மாட்டேன். ஜாக்கிரதை. பாவம் அனன்யா, அவளுக்கும் உண்மை தெரியாது. அதான் என் மேல கோவமா இருக்கா. இந்த தீபிகா எல்லாரையும் எனக்கு எதிரியா ஆக்கி விட்டாளே. என்ன பூவு, இப்பயாச்சும் உனக்கு புத்தி வந்துச்சா இல்லையா? என்ன சொல்ற ராசு? எனக்கு ஒன்றும் புரியல. புரியலையா? இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறியா? நீதான் உருகி உருகி ஜீவா சார்னு அலைஞ்சிட்டு இருந்த. ஆனா அந்த ஜீவா சார் பண்ண காரியம் எப்படி இருக்குன்னு பாத்தியா? தீபிகாக்கும் ஜீவாவுக்கும் தான் கல்யாணம் நடக்கும். ஏன்னா எனத்தோட தான் சேரும், பணம் பணத்தோட தான் சேரும். இப்போ வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? நான் அன்னைக்கே படிச்சு சொன்னேன், பணக்காரன் அழகா இருக்கான் மயங்காதன்னு. அவங்க என்னைக்கு இருந்தாலும் நம்மளை வேலைக்காரங்களாக தான் பார்ப்பாங்க. நீ தான் அதை புரிஞ்சுக்காம ஆட்டம் போட்டுட்டு இருந்த. இப்போ பாரு, சரியான சந்தர்ப்பத்தில் உன்னை குப்பை மாதிரி தூக்கி வெளியே போட்டாங்க. ராசு, நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. நான் ஜீவா சாரை என் மனசுல சாமி கணக்கா ஒசரத்துல வச்சிருக்கிறது தான் நெசம். மற்றபடி அவர் கூட பகட்டா வாழணும்னு பகல் கனவு காண்ற அளவுக்கு நான் ஒன்றும் கேனச்சி இல்லை. உன் வாய் தான் அப்படி சொல்லுது. கண்ணு கலங்குது பூவு. நீ வேணும்னா என்னை சரியாக கவனிக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் நான் எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து உன்னை கவனிச்சுட்டு தான் வரேன். உன்னை பற்றி எனக்கு அக்கா தெரியும் பூவு. நீ உள்ளுக்குள்ள அழுதுகிட்டு வெளியே ஒன்றுமே நடக்காத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்க. ராசு, நீ நினைக்கிற மாதிரி எந்த பிரச்சனையும் எனக்கு இல்லை. நம்ம ஊர்க்காரங்கிற உரிமையில உன்கிட்ட ஒரு உதவி கேட்குறேன், செய்வியா? என்ன வேணும் சொல்லு, செய்கிறேன். எனக்கு ஜீவா சாரை தனியா சந்திச்சு பேசணும். அவர்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். என்னால அவரை பார்க்கவே முடியல. ராசுகுட்டி, எனக்கு இந்த உதவியை பண்றியா? நீ திருந்தவே மாட்டியா? மாறி சொன்ன மாதிரி உனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு பூவு. அவருக்கு தான் தீபிகா கூட கல்யாணம்னு முடிவாயிருக்குல்ல. இன்னுமா அவரை பார்க்கணும், அவர் கூட தனியா பேசணும்னு சொல்றியே, உனக்கு வெக்கமாவே இல்லையா? உன்னை பத்தி எப்பவுமே நான் பெருமையா தான் நினைப்பேன். நீ இவ்வளவு கேவலமா வெக்கங்கெட்டு போயிருவேன்னு நான் கனவுல கூட நினைக்கல பூவு. நம்ம ஊரு பெரிய கெடுத்துருவ போல் இருக்கே. இந்த கேடு கெட்ட வேலைக்கு என்ன வேற தூது போக சொல்ற? ராசுகுட்டி அவ்வளவு ஒன்றும் வெக்கம் கெட்டு போயிடல, அதுக்கு வேற ஆளை பாரு பூவு. என்னைய யாருமே சரியா புரிஞ்சிக்கவே மாட்றாங்க. எல்லாம் என் நேரம். ஆனா கண்டிப்பா ஒரு நாள் என்னை பத்தி எல்லாருக்கும் புரியும். அது வரைக்கும் எவ்வளோ அவமானம் வந்தாலும் தாங்கிட்டு இருக்க பழகிக்கிறேன். ஜீவா சார், ஜீவா சார், அக்கா. எதுக்கு இங்க வந்த? உன்னதான் கேக்குறமா, எதுக்கு இங்க வந்த? பதில் சொல்லு. உனக்கு என்ன வேணும்? ஜீவா சாரை பார்க்கணும்க்கா. ஜீவாவை நீ எதுக்கு பார்க்கணும்? ஜீவா என்ன தெரியுமா சொல்லியிருக்கான்? அண்ணி, ஒரு கிராமத்து பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டு இங்க படிக்கிறதுக்காக வந்திருக்கா.
அவளுக்கு நாம சப்போர்ட்டா இருக்கணும் அண்ணின்னு ஜீவா என்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கான் தெரியுமா? இங்க பாருடி, அனன்யா எப்படி படிக்கிறான்னு அவன் கவலைப்பட்டதே இல்ல. இந்த வீட்டு பசங்க எல்லாம் என்ன படிக்கிறாங்கன்னு கூட அவனுக்கு தெரியாது. ஒவ்வொரு நாளும் காலேஜ் முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா உன்னை பத்தி, நீ நல்லா படிக்கிறத பத்தி என்கிட்ட எவ்வளவு பெருமையா பேசுவான் தெரியுமா? அன்னைக்கு ஒரு நாள் நீ இங்கிலீஷ்ல 10 மார்க் வாங்கி அன்னைக்கு அவமானப்பட்டல்ல, அத அவனால தாங்கிக்கவே முடியல. உனக்கு டியூஷன் எடுத்து உன்னை ஃபர்ஸ்ட் மார்க் வாங்க வைக்கணும்னு அவன் புலம்பிக்கிட்டே இருந்தான். இதெல்லாம் எதுக்கு தெரியுமா? உன்னை பெரியாள ஆக்குறேன்னு உங்க தாத்தா கிட்ட கொடுத்த வாக்குறுதிக்காக. அக்கா, அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லவே இல்லையேக்கா. அப்படி இருக்கிறவ எத்தனை நாளைக்கு தான் இந்த பழைய கதையை சொல்லிட்டு இருப்பீங்கன்னு நீ ஜீவா கிட்ட கேப்ப? அக்கா, நான் மனசார அப்படி சொல்லலக்கா. சொல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு என்னை கொண்டு வந்து விட்டுட்டாங்க. ஏய், என்ன பேசாம இருக்க? ஏண்டி, இனிமே என் விஷயத்துல தலையிடாதீங்கன்னு ஜீவா கிட்ட சொன்னியாமே? அதான் அவன் எப்படி எடுத்துக்கிட்டான்னு எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு அதை கேட்டப்போ அப்படியே பத்து எரியற மாதிரி இருந்துச்சு. ஐயோ, நான் உங்களுக்கு என்ன சொல்லி புரிய வைப்பேன்? நீங்களே இப்படி வருத்தப்படுறீங்கன்னா ஜீவா சார் எவ்வளோ வருத்தப்படுவாரு. இங்க பாருடி, நானும் ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பத்துல இருந்து தான் வந்திருக்கேன். உன்னை பார்த்த உடனே என் தங்கச்சி மாதிரி தான் உன்னை நினைச்சேன். அப்படிதான் நானும் உன்னை நடத்தினேன். உண்டா இல்லையா சொல்லேண்டி? ஆமாங்க்கா, அப்படிதான் நடத்துனீங்க. நானும் மனசார உங்களை அக்கான்னு தான் சொன்னேன். ஏய், சும்மா சொல்லாத. உன்னை பத்தி நல்லாவே தெரியும் எனக்கு. அதான் எப்படிப்பட்டவன்னு நல்லாவே தெரியுதே. ஒரு மனுஷன் அடிபட்டு கிடக்கிறப்ப கூட அவனை வந்து பார்க்கலனா நீ ஜீவா மேல என்ன மரியாதை அப்படி வச்சிருக்க? அவன் அப்படி என்ன உனக்கு துரோகம் பண்ணிட்டான்? அவனை பாக்குறது கூட உனக்கு பிடிக்காம போச்சு. நான் ஆஸ்பத்திரிக்கு வரலங்கிறது மட்டும்தான் உங்களுக்கெல்லாம் தெரியும். நான் தான் அவரை கொண்டு வந்து ஆஸ்பத்திரியில் சேர்த்தேன். அவருக்காக கோயிலில் முட்டி போட்டு வேண்டிக்கிட்டேன். இதெல்லாம் ஜீவா சாருக்கும் தெரியாது, வேற யாருக்கும் தெரியாது. இதை நான் சொல்லவும் முடியாது, ஏன்னா என் விதி அப்படி. ஹேய், போதுண்டி, போதும். உனக்கும் எங்களுக்கும் எந்த உறவும் வேணாம். முதல்ல கிளம்பு. ஏய், எதுக்கு நீ இன்னும் மரம் மாறி நின்னுட்டு இருக்க? இங்க பாரு, அத்தை பார்த்தாங்கன்னா உனக்கு தான் பிரச்சனை. முதல்ல நீ கிளம்பு. இல்லக்கா, 5 நிமிஷம் ஜீவா சாரை பார்த்துட்டு போயிடறேனே, ப்ளீஸ்க்கா. இந்த மாதிரி பல நேரங்கள்ல அத்தைக்கு தெரியாம ரிஸ்க் எடுத்து உன்னை வீட்டுக்குள்ள அனுப்பி வச்சிருக்கேன். இனிமே அதுக்கு நான் தயாரா இல்ல. ஜீவாவை பார்க்கணும், பேசணும்னா நீ காலேஜ்ல பாத்துக்கோ. அவனுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா நீ தாராளமா பேசிக்கலாம். ஆனா ஒண்ணு, இனி நடக்க போற நல்ல காரியங்களுக்கு நீ இடைஞ்சலா இருக்க கூடாது. அது மட்டும் இல்ல, இனிமே நீ இந்த வீட்டுக்கும் வரக்கூடாது. ஏய், இன்னும் எதுக்கு நின்னுட்டு இருக்க? அத்தை வந்தா ஒன்ன மட்டும் திட்ட மாட்டாங்க. உன்கிட்ட நான் பேசினதுக்காக என்னை சேர்த்துதான் திட்டுவாங்க. முதல்ல இடத்த காலி பண்ணு. சொல்றேன்ல, கிளம்புமா. பொங்கடி. இனிமேலாவது யார் உனக்கு நல்லது செஞ்சாலும் கொஞ்சமாவது நன்றியை மறக்காம இரு. கிளம்பு முதல்ல, கிளம்பு. எல்லாருமே என்னை தப்பாக தான் நினச்சிட்டு இருக்காங்க. இவ்வளோ நல்லா பழகின பொண்ணு திடீர்னு பார்க்காம பேசாமல் இருக்குன்னா அதுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு ஏன் யாருமே யோசிக்க மாட்டேங்கிறாங்க? எல்லாம் என் நேரம். இதுக்கு மேலே ஜீவா சாரை பார்த்து பேசுறதுக்கு சுற்றி இருக்கிறவங்க யாருமே விட மாட்டாங்க. என்ன பண்ணுறது? சரி, நேரடியாக ஜீவா சாருக்கே ஃபோன் பண்ணி பேசிடலாம். ஹாய் ஜீவா, உனக்காக நானே கஷ்டப்பட்டு இந்த சாண்ட்விச் செஞ்சிருக்கேன். கொஞ்சம் சுமாரா தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. சரி. இந்தா.
எப்படி இருக்கு? ம் குட். ஏய் இரு நான் எடுக்கிறேன். ம். ஏதோ அன்னோன் நம்பர் காலா இருக்கே பாரு. அட்டென்ட் பண்ணு. மார்க்கெட்டிங் காலா இருக்கும். அட்டென்ட் பண்ணி ஸ்பீக்கர்ல போடு. ம். ஹலோ. ஜீவா சார், நான் பூங்கொடி பேசுறேன் சார். சொல்லு பூங்குடி. நான் உங்களை பார்க்கறதுக்கு ஆஸ்பத்திரிக்கு வரலன்னு என் மேல கோவமா இருக்கீங்களா சார்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பூங்குடி. என்ன விஷயம் சொல்லு. ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் சார். ஐயோ, அந்த டைரி மேட்டர் ஏதாவது உளறிடுவாளோ? சொல்லு பூங்குடி. இல்ல சார், அதை நேர்ல பேசினாதான் நல்லா இருக்கும். ஒரு முக்கியமான விஷயம் சார். அப்படியா? சரி, இப்போ நீ எங்க இருக்க? நம்ம காலேஜுக்கு பக்கத்துல தான் சார் இருக்கேன். அப்போ சரி, நான் காலேஜுக்கு வந்துடுறேன். நீ லைப்ரரிக்கு பக்கத்துல இரு. ஓகே சார், மறக்காம வந்துருங்க சார், ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, நான் வந்துடுறேன். ம். கட் பண்ணிடு. ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா? நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகே ஜீவா, நீ போ. கை வாஷ் இரு. பண்ணும். பாத்து ஃபோன். ஓ தேங்க்யூ. பாய். இவ அடங்க மாட்டேங்கிறாளே. மறுபடியும் எதுக்காக அந்த பரதேசி ஜீவா லைன்ல குறுக்க வரா? ஒருவேளை டைரியை வச்சு நாம அவளை மிரட்டிட்டு இருக்கிறத ஜீவா கிட்ட சொல்லிட்டானா?